பிரைஸ் தி லார்ட். போராடி போராடி தோல்வி கிடைச்சிருக்கா? இல்ல லைஃபே எனக்கு போராட்டம் தான், இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தான் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. அவர் நம்மை போராடுவதற்காக படைக்கவில்லை, பிள்ளைகளாய் நம்மை படைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளை படைச்சு உருவாக்கி கையில போர் கருவிகள் எல்லாம் கொடுத்து சண்டை போடுறதுக்கு, துப்பாக்கி சுடுறதுக்கு, கத்தி வீசுறதுக்கு, இதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்தே நம்மளை ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு போய் அவர் சண்டை செய்ய சொல்லலை, பிள்ளைகளாய் படைக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை நம்ம அப்போதான் சின்ன வயசுலேருந்து அப்படிதான் வளர்க்குறோமா? படிப்பையும் ஞானத்தையும் தெய்வ பக்தியும் கொடுக்கணும்னு நினைப்போமா? இல்லை சின்ன வயசுலேருந்து போராடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, எதிர்த்து நிற்கிறதுக்குன்னே நம்ம ட்ரெயின் அப் பண்ணுவோமா? நம்முடைய உள்ளமே நம்முடைய குழந்தைகளிடத்தில் இப்படி இருக்கும்போது நம்மை படைத்த தகப்பன் நம்மை போராட்டத்திற்கென்று அழைப்பாரா? எகிப்திலிருந்து மக்களை கூட்டிட்டு வரும்போது அவங்கள டெலிவர் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ற ஸ்டேட்டுக்கு, கானான் அப்படின்னா பாலும் தேனும் வழியும் தேசம், அங்க கொண்டு போய் விட்டுறணும் பிள்ளைகளை, சந்தோஷமா இருக்கும் லைஃப்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ வெளியே வந்த உடனே பெலிஸ்தியர்கள் ஊரை தாண்டி போனோம். ஐயோ, இந்த ரூட்ல போனா பிள்ளைகள் மறுபடியும் சண்டை சச்சரவுன்னு டயர்ட் ஆயிருவாங்க, ரூட்டை மாத்து அப்படிங்கிறார் ஆண்டவர். அவருடைய ரூட்டு, நம்மளை கொண்டு போற ரூட்டு போராட்ட ரூட்டே அல்ல. இன்னைக்கு வரைக்கும் போராடுறீங்களா? கொஞ்ச நேரத்தில் சமூகத்தில் இளைப்பாறுதலோட இருந்து பாருங்க. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறார். அவர் சமூகத்தில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பாருங்க. அப்போ என்ன சொல்லுது வசனம்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், அவர் உங்களுக்காய் போராடுவார், அவர் உங்களுக்காய் ஃபைட் பண்ணுவார். மனுஷங்களோடையும் தோல்விகளோடையும் பிரச்சனைகளோடையும் ரொம்ப போட்டு போராடாம சில நேரத்தில் சைலண்டா அவர் பாதத்தில் அமர்ந்து ஒண்ணுமே செய்யாம அப்பா கிட்ட போன பிள்ளைய போதி அமைதியா இருக்கும்போது அவர் நமக்காக செய்கிற காரியங்கள் பெரியது, அது பயங்கரமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.